நடிகைகள் குறித்து அவதூறாக பேசியதாக புகாரில் டாக்டர் காந்தராஜுக்கு சமன் அனுப்பப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நம்மளுக்கு தருவதற்காக செய்தியாளர் சுப்பிரமணியன் களத்தில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், இது தொடர்பான உங்களோட தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். நடிகை ரோஹிணி அளித்த புகாரின் அடிப்படையில் டாக்டர் காந்தராஜ் மற்றும் யூடியூபர் முக்தார் மீது சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் வழக்கு ஒன்றை பதிவு செய்தார்கள். கடந்த 6ஆம் தேதி டாக்டர் காந்தராஜ் மீது புகார் அளிக்கப்பட்டிருந்தது. அந்த புகாரில் நடிகைகள் குறித்து இழிவாக பேசியதாக அவர் மீது புகார் அளிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் அதனை யூடியூப்பில் வெளியிட்ட அந்த யூடியூப் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த வீடியோவை நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. அந்த புகாரின் அடிப்படையில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் காந்தராஜ் மற்றும் யூடியூபர் முக்தார் மீது வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருந்தது. மொத்தம் 5 பிரிவுகளின் கீழ் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணைக்காக காந்தராஜுக்கு சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். விசாரணைக்காக நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இதற்காக அவர் சம்மன் அடிப்படையில் அவர் ஆஜராகும் போது அவரிடம் கேள்விகள் கேட்பதற்காக போலீசார் பல்வேறு கேள்விகளும் தயார் நிலையில் வைத்திருக்கிறார்கள். எதன் அடிப்படையில், எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இது போன்று பேசப்பட்டது என்பது தொடர்பாக குறிப்பாக சைபர் கிரைம் போலீசார் சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். அந்த சம்மனின் அடிப்படையில் அவர் விசாரணைக்காக ஆஜராக இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மிக்க நன்றி.